தினமணி டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப நாள் எதிர்பார்த்துருந்த ஒரு படம் வந்து திரைக்கு வந்திருக்கு. என்ன படம் அப்படின்றத விட இந்த கூட்டணி வந்து என்ன ஒரு விதமான ஒரு ஆடியன்ஸ்கிட்ட வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்குன்றத கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பார்த்தோம். ஆமாம், நடிகர்கள் ஃபகத் ஃபாசில், வடிவேலு இணைஞ்சு நடித்த மாரிசன் படம் தான் இன்றைக்கி திரையரங்கில் வெளியாக இருக்குது. படம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம். வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம். என்ன பண்ணுறது, இதையும் மறந்துடுவீங்க. இயக்குனர் சுதீஷ் சங்கர் இயக்கத்தில் மாரிசன் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டு போஸ்ட் வரும்போதே வந்து வடிவேலுவும் ஃபகத் ஃபாசிலும் என்ன பண்ண போகிறாங்க இந்த படத்தில் அப்படின்னு ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சு. காரணம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேரும் இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வெளியான மாமன்னன் படத்தில் ரொம்ப அற்புதமான நடிப்பு கொடுத்ததோடு அந்த கதாபாத்திரங்களாக வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு நிறைய பாராட்டுகள் அந்த படத்துக்கு கிடச்சிது. வடிவேலுக்கும் சரி ஃபகத் ஃபாசிலுக்கும் சரி ரெண்டு பேருக்குமே ஒரு நல்ல படமாகவும் அந்த மாமன்னன் படம் அமைஞ்சது. இந்த படத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளில வந்ததுமே, அதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியில் வந்ததுமே ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இயக்குனர் வந்து ஒரு மலையாள இயக்குனர் சுதீஷ் சங்கர் அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. டைட்டில் வந்து மாரிசன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இந்த டைட்டிலுக்கான காரணங்கள் இதையெல்லாம் தாண்டி இந்த படத்தோட ட்ரைலர் வந்து சமீபத்தில் வெளியாச்சு இல்லையா, அதுலேயே வந்து கதையை சொல்லிடுறாங்க. அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டிருக்க வடிவேலு ஒரு கட்டத்தில் வந்து ஃபகத் ஃபாசில் வந்து அவர் ஒரு திருடராக இருக்கார். இந்த கதையை வந்து அப்படி தான் ஆரம்பிக்குது. திருடனான ஃபகத் ஃபாசில் வந்து ஒரு வீட்டுக்கு கொள்ளையடிக்க போகிறாரு. கொள்ளையடிக்க போகும்போது அந்த இடத்துல வடிவேலு இருக்கார். தான் மகன் வந்து தன்னை கட்டி போட்டதாகவும் என்னை கூட்டிகிட்டு போனால் நான் பணம் தரதாகவும் வந்து ஃபகத் ஃபாசில்கிட்ட வடிவேலு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிவிட்டு அந்த பணத்துக்காக வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஃபகத் ஃபாசில் அந்த வீட்டில் இருந்து வடிவேலை கூட்டிகிட்டு தன்னோட பைக்கில் கூட்டிகிட்டு ஒரு ஏடிஎம் சென்டர் போகிறாங்க. அங்கே பணத்தை எடுத்து கொடுக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, வடிவேலோட அக்கௌண்ட்டில் நிறைய பணம் இருக்கிறத வந்து ஃபகத் பார்த்துடுறாரு. இவர் எப்படியாவது வந்து இந்த பணத்தையெல்லாம் வாங்கணுமே அப்படின்னு நினச்சி பிளான் பண்ணுறாரு. சேம் டைம் வந்து அல்சைமர் நோய் இருக்கங்காட்டி அவரோட ஏடிஎம் பின்னே அவருக்கு தெரியாது. அதாவது வடிவேலுக்கு அவரோட ஏடிஎம் பின் நம்பர் என்னன்றது தெரியாது. திடீர்னு ஞாபகம் வரும். அந்த திடீர்னு மூமெண்ட்டுக்காக ஃபகத் ஃபாசில் அவரை கூப்பிட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறாரு. எப்படியாவது இந்த பணத்தை நம்ம வாங்கிடணுமே அப்படின்னு சொல்லி, அதாவது எடுத்துடணுமே, அவர்கிட்ட இருந்து அபகரிச்சிடணுன்ற ஒரு மூடிலேயே வந்து இந்த படம் ட்ராவல் ஆகும். படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி தான். அதாவது ஞாபக மறதி இருக்கிற வடிவேலு, ஒரு திருடனான ஃபகத் ஃபாசில், இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. அதாவது இந்த பணத்தை திருடுறதுக்காக. இந்த பயணங்களில் என்ன ஆகுது, ஃபகத் ஃபாசில் வந்து அந்த பணத்தை வந்து வடிவேல்கிட்ட இருந்து எடுத்தாரா, இல்லை அவரோட போட்ட பிளானெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சுதா, இந்த பயணம் வந்து ரெண்டு பேருக்கும் ஒரு புதுவிதமான வேற ஒரு விஷயத்தை கொடுத்துதா அப்படின்றத கதையாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம தேட்டரில் உட்காந்து அந்த படத்தை பார்த்துட்டு இருந்தால் இன்டர்வலில் ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒன்று ஓப்பன் ஆகுது. அதுதான் அந்த படத்தோட ஒரு ஹைப். அது என்ன ட்விஸ்ட்ன்றதை படத்தை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ரொம்ப சுவாரஸ்யமான இந்த படத்தை வந்து அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற அளவுக்கான ஒரு இன்ட்ரோல் பிளாக். இந்த படத்தோட ஒரு ஐக்கானிக்கான ஷார்ட்னாலும் அதுதான். அப்படி இன்ட்ரோல் பிளாக் அப்படி முடியும் போது அடுத்தது என்ன, அடுத்த வந்து இந்த கதை எப்படி நோக்கி நகர போகுதுன்ற ஒரு ஆர்வம் பெருசாகவே எழுது. ஆனால் வந்து இந்த இரண்டாம் ஃபஸ்ட் ஆஃப் வரையும் உங்களை வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இவனோட அழகான பிஜிஎம்ஸில் அப்படியே வந்து ட்ராவல் ஆகும்போது வயல்வெளியில் ஒவ்வொரு ஊருக்கு சின்ன சின்ன ஊரில் வந்து ஞாபகம் மறதி இருக்க வடிவேலும், அதை விட்டு இந்த பணத்தை பிடுங்குற ஃபகத் ஃபாசிலும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மாதிரியான க்யூரியாசிட்டி கிளம்பும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக அழகாக போயிட்டுருக்கு. இன்ட்ரோல் பிளாக்கில் படம் வந்து வேறு மாதிரி ஆகுது. அப்போ அடுத்தது வந்து இரண்டாம் பாதி வந்து எப்படி இருக்குன்னு ஒரு ஹைப்போட முடிக்கிறாங்க. அந்த ஹைப்பில் அப்படியே உட்காந்தா திரும்ப வந்து பழைய இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் இல்லை இந்த மாதிரியான சப்ஜெக்டிவ் எடுத்து பேசினா ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு மாதிரியான ஒரு 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 ஃபீலிங் வந்துடும் அப்படின்றதுக்காகவே இரண்டாம் பாதி வந்து எழுதுன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இது நம்ம நிறைய படங்களில் நிறைய படங்களை பார்த்து சலிச்சு போன விஷயம். அப்புறம் நிறைய விதவிதமாக பேசிட்டாங்க. நான் இந்த படத்தில் பேசியிருக்க ஒரு விஷயத்தை, ஒரு மையமான பிரச்சனையை எல்லா படத்துலையும் பேசிட்டாங்க. இந்த படத்தில் ஒரு த்ரில்லராகவும் ஒரு ஜேர்னலில் கொண்டு வந்து அப்படி பண்ணும்போது வந்து ஆயிடுதுன்னா, நமக்கு ஏன் வந்து ஒரு நல்ல கதை இதை வந்து வேறு விதமாக பண்ணியிருந்தால் கூட ரொம்ப சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்றத தான் செகண்ட் ஆஃப் கொடுக்குது. சில ஃபேக்கான எமோஷன்ஸை வந்து வணிஞ்சு திணிச்ச மாதிரி ஆகிடுச்சு. ஏன் அப்படி சொல்கிறோம்னா, இந்த படத்தில் வந்து ஃபகத் எப்படிப்பட்ட நடிகர்னு தெரியும். அதே ஈக்குவலாக வந்து கிட்டத்தட்ட வந்து வடிவேலும் வந்து பிரமாதமான நடிகர், சந்தேகமே இல்லை. இவங்க ரெண்டு பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் அந்த படம். இந்த ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் வந்து எந்த இடத்துலையும் நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு போர் அடிக்குது, இல்லை வந்து இந்த காட்சி இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணவே இல்லை. அந்தளவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சியில் வந்து ஃபகத் வந்து ரொம்ப ஈகராக வந்து அந்த பணத்தை எப்படியாவது ஆட்டே போடணும் அவர்கிட்ட வடிவேல் இருந்துன்னு ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே வராரு. வடிவேல் அதுக்கேற்ற மாதிரி ஞாபக மறதியாக தன்னை வந்து தான் எங்கே இருக்கேன் என்ன பண்ணுறேன்னு இது சொல்கிறதெல்லாம் வந்து அவங்களோட ஆக்டிங்கை பார்க்கும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஸ்க்ரீனில் சில இடங்களில் நகைச்சுவை காட்சிகள் ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பட் இந்த படத்தோட ரெண்டாவது அதாவது செகண்ட் ஹாஃப்னு வரும்போது சில தேவையில்லாத ட்ராமாக்களை க்ரியேட் பண்ணி இது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா, நமக்கு முடிவு என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதுவாக தான் இருக்க போகுதுன்ற ஒரு முடிவு தெரிஞ்சு போச்சு. அந்த ஊகங்களும் நமக்கு கொஞ்சம் க்ரியேட் ஆனங்காட்டி கொஞ்சம் ஒரு சுவாரஸ்யத்தை இரண்டாம் பாதி இழக்குது. அப்புறம் அவங்க பேசின மேட்டர் ஆஃப் கண்டென்ட்டும் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு அவுட் ஆஃப் ரேஸ் அப்படின்ற மாதிரி நம்ம நிறைய விஷயங்கள் ஓகே நல்ல விஷயம் தான், அவங்க பேசின விஷயம் கரெக்டான விஷயம்.
பட் ஒரு 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 படத்தை வந்து த்ரில்லராகவோ நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கொண்டு போகிறதுக்காக இந்த கதையை சொல்லிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான எண்ணங்களை தோண வைக்குது. இந்த படத்தோட இயக்குனர் வந்து ரொம்ப அழகாக பிளான் பண்ணி ஸ்டேஜிங் வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய செலவினங்களும் இல்லை, செலவுகள் அதிகமாக பண்ணல. என்னென்னா கரெக்டாக இவங்க 2 பேரோட ட்ராவல், சேம் டைம் வந்து சில கோயில் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்மளை வந்து அந்த மேக்கிங் ஸ்டைல்லேயே வந்து ரொம்ப இந்த கதையோடு உட்கார வச்சிடுறாங்க. அதே மாதிரி நடிகர் வடிவேலு வந்து உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் வந்து அவரோட இன்னொரு போர்ஷன், இன்னொரு வேரியேஷனை கொடுத்துருக்காரு. மாமன்னனில் பார்த்துருக்கோம் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் ஆக்டராக வந்து வடிவேலு வந்து எப்படி பண்ணுவார் அப்படின்றது இந்த படத்துலேயே ஒரு இடத்துல சூப்பராக பண்ணியிருக்காரு. குறிப்பாக சொல்லப்போனால் அவருக்கான வசனங்கள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஞாபகங்கள் தானே வாழ்க்கை அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. ஒருத்தர் வந்து செத்து போகிறதில்ல சாவு, உண்மையிலேயே வந்து ஒருத்தனுக்கு வந்து அவனோட சொந்த ஞாபகங்களே மறந்துட்டு வர்றது தான் பெரிய கொடுமை இருக்கிறது இல்லையா அப்படின்னு அவர் ஒரு ஃபீல் பண்ணி சொல்கிற இடம் இருக்கும். அதெல்லாமே ஆடியன்ஸில் ரொம்ப நல்லாவே கன்வே ஆகுது. ஒரு இடத்துல அழுகிறாரு, எமோஷ்னல் ஆகி, அதுவுமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. ஃபகத் ஃபாசில் செகண்ட் ஹாஃபில் வந்து சில இடங்கள் வந்து ஃபகத் ஃபாசில் ஆக்ட் பண்ணுறதுக்கும் நல்ல தருணங்கள் இருக்குது. ஆனால் இந்த படத்தோட கிளைமேக்ஸும் சரி, இந்த படத்தோட ஒரு நல்ல ஃபஸ்ட் ஹாஃப் பட் கட் பண்ணால் ஒரு ஏவரேஜான செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் வந்து இந்த படம் டோட்டலாகவே வந்து ஒரு ஏவரேஜ் படம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் கொண்டு வந்து நிற்கிது. யுவன் சங்கர் ராஜாவோட பின்னணி இசை வந்து முதல் பாதியில் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. 2ஆம் பாதி அந்த கதைக்கு அந்த கதாபாத்திரனோட மூடுக்கு ஏற்ப மாறுது. பட் இருந்தாலுமே வந்து யுவனுக்கு ஒரு நல்ல பிஜிஎம்னாலே வந்து யுவன் அப்படின்ற ஒரு பேர் இருக்கு இல்லையா. இந்த படத்தில் வந்து ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக ஒரு மாதிரி உங்களை வந்து ஷெட்யூலாக அழகாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கக்கூடிய பின்னணி இசையை வந்து யுவன் வழங்கியிருக்காரு. இந்த படத்தோட லொக்கேஷன் அப்புறம் வந்து டிஐ ஒர்க்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா திருவண்ணாமலை போகிற வழி, அந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே வந்து இந்த நம்மளை வந்து நிறைய விஷயங்கள் அப்படியே அந்த ட்ராவலாக நம்மளையும் சில விஷயங்கள் யோசிக்க வைக்குது. சேம் டைம் வந்து இது இப்படி தான் இருக்குது, இந்த ட்விஸ்ட் இப்படி ஓப்பன் ஆகலாமா இல்லை இப்படி இருக்கலாமான்னு அடுத்தடுத்து நம்ம கொஸ்டின் எழுப்பிட்டே இருக்கங்காட்டி கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் இந்த படம் முடியுது. பட் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்டென்ட் வைஸாக வந்து கொஞ்சம் வந்து இந்த படம் வந்து வேறு ஒரு விஷயத்துக்கு எடுத்து பேசியிருக்கலாம். ஏன்னா நல்ல ஒரு லைன் இது. அல்சைமர் நோயால் ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்காரு. சேம் டைம் வந்து ஒரு தீஃப், ஒரு திருடர், இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட இருந்த பணத்தை இவர் வாங்கணும். இவர் இன்னொருத்தருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்பப்போ எல்லாத்தையும் மறந்துடுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஓகே ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா. இந்த சம்திங்கான விஷயங்கள் போக போக வந்து ஓகே ஒரு நத்திங்கான இடத்த நோக்கி போயிடுச்சா அப்படின்ற மாதிரி சில இடங்கள் தோணுது. பட் இருந்தாலுமே ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு இது இந்த படத்தோட கான்செப்ட் பேசின விஷயங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து எந்த விதத்தில் ஏமாற்றம் இல்லாத படமாகவும் இருக்குது. சேம் டைம் ஒரு ஏவரேஜான படமாக இருந்தால் கூட ஒரு தியேட்டருக்கெலாம் வந்து யோசிக்கும்போது ஒரு என்கேஜிங்கான ஒரு ஸ்டோரியை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. முக்கியமாக வந்து சில காட்சிகள் அதெல்லாம் வந்து அந்த படத்துக்கு ஒரு நல்ல லைனாகவும் அமைஞ்சிருக்கு. அதை பார்க்கும்போது வந்து இந்த கதையை வந்து எந்த இடத்துலையும் தோய்வும் ஏற்படலை. அந்த வகையில் வந்து மாரிசன் வந்து பெரிய எதிர்பார்ப்புள்ள மத்தியில் நிறைய வந்து அப்படி இருக்குன்னு யோசிக்க வேண்டிய விஷயத்தில் அந்தளவுக்கு இல்லைனா கூட ஓகே ஓவராலாக வந்து ஒரு வாட்சபிள் சினிமா அப்படின்ற இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தினமணி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.